10 வருஷத்துக்கு முந்தி என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து கோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, ஒரு நாள் வந்து நான் லீவ் எடுத்துகிட்டு அவர் கூட போனேன். ஈக்காட்டு தாங்கல்ல இறங்கி அவருக்கு ஒரு வேலை ஒன்று இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும். அப்போது பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் நடுவில் தான் இருந்தோம் நாங்கள். அப்போ என்ன பண்ணாருன்னா, பஸ்ஸு வந்துடுச்சு. நான் என்ன சொன்னேன், இங்கே ஏற வேண்டாம், பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறிப்போம். அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த இடத்துல லைட்டாக பஸ்ஸு ஸ்லோ ஆனவுடனே ஏறியாச்சு. ஏறினோடனே அவர் போய்ட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் சரி நான் போய் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால், டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குறேன். கண்டக்டர் வந்து டிக்கெட் தரமாட்டுறார். டிக்கெட் கொடுங்கன்றேன். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். என்னன்னு பார்த்தா, கொஞ்சம் தூரம் கூட வண்டி நகரில் செக்கிங் கேட்டாங்க பஸ்ஸில். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, டிக்கெட் கேட்டாங்க. சார், நான் இப்போ தான் ஏறினேங்க, நானும் கண்டக்டர்கிட்ட வந்து டிக்கெட் கேட்டேன், டிக்கெட் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஏறினா தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நடுவில்லாம் ஏறினீங்கன்னா ஸ்டேஜ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, அதனால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. சரி, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்க சொல்லிட்டாங்க. நானும் ஃப்ரெண்டை இறங்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறது, சரி 250 ரூபா ஃபைன் கட்டுப்பா அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, 10 வருஷத்துக்கு முந்திலாம் வந்து 250 ரூபாலாம் பெரிய விஷயம், இப்போயே ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, மனசுலாம் அப்படியே உடஞ்சி போய் 250 ரூபா எடுத்து கொடுத்துட்டு, 250 ரூபாய்க்கு எனக்கு வந்து டிக்கெட்டை வந்து கீழ்ச்சி என் கையில் கொடுத்துட்டாங்க. பின்னாடி திரும்பி இவரை பார்த்தா, இவர் வந்து மந்த்லி சீசன் எடுத்து வச்சுக்க. ஸோ இவர் வந்து உஷாராயிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டு விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்ததுன்னா அந்த இடத்துலலாம் வந்து பஸ்ஸில் வந்து ஏறாதீங்க, பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு ஏறுங்க. அப்படி ஏறினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு சேஃப்டி. இல்லைன்னா என்ன மாதிரி வந்து காசு கொடுத்துட்டு எல்லா காசுக்கும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வரா மாதிரி இருக்கும். ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ஆசைப்பட்டு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய காசுலாம் விட்டு வராதிங்க. பார்த்து சேஃப்டியாக இருங்க.